வளர்த்து ஆளாக்குறதுதான். ஆனா இப்ப பாரு, நான் அதுலயே தோத்து போய் நிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இருந்த என்ன, என்ன பேசுற நீ? பேசுறீங்க நீங்க? கோவல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க வலிமா. நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சு வந்தோம்? நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு தானே. இங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் நல்லா இல்ல வலிமா. மா, நம்ம ஆளுங்களை வச்சு அந்த ராமச்சந்திரனை அவமானப்படுத்த சொன்னோம். அவனுங்களும் பண்ணானுங்க. வீம்புக்கு இவனுங்க சண்டை போட்டானுங்க. தோத்துட்டோன்னு பார்த்தா பார்த்தல கடைசியா ஏதோ ஒரு வகையில நாம நினைச்சது நடந்துருச்சுமா. மொத்த குடும்பமும் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. ஆமா விஜி, பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சக்கரை பொங்கல் சாப்பிட்டப்ப கூட இவ்வளவு இனிப்பு இல்ல. ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு பொங்கலோ பொங்கல். வலிமா அழாதீங்க வலிமா. இங்க நின்னுட்டு இருக்கீங்க, கிளம்ப வேண்டாம். ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. அழுதுட்டு இருக்கியா? இல்ல. என்னாச்சு வீரா? என்ன பிரச்சனை? ஏன் அழுதுட்டு இருக்கு? அவங்கெல்லாம் மாமாவை பத்தி தப்பா பேசினாங்கல்ல, அதான் பேசினவனுங்களெல்லாம் அடிச்சு துரத்தியாச்சே. ராகவனுமே சமாதானம் ஆயிட்டானே, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? நீங்கெல்லாம் ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆமா, ராகவன் எங்க? ஏன் அவனுக்கு எதாவது அடிபட்டுருச்சா? ஐயோ மாமா, ராகவன் மாமாவதான் கேட்டாங்களா? அமைதியா இரு வீரா, அமைதியா இரு. நீ சொல்லு. ராகவன் மாமா நீங்க கொடுத்த 10,000 திருப்பி கொடுத்துட்டு வள்ளியம்மாவோட பாசமே போய் நீ மாறனுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. அதான் வள்ளியம்மாவால தாங்கிக்கவே முடியல, அழுதுட்டு இருக்காங்க. இல்ல இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் பெருசுப்படுத்தாத. அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் என்ன அப்படி சொன்னா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு ஒரு விவசாய இப்படி பண்ண பாரு, இவனை பேசுனது தப்புங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல. டே ராகவா, உனக்கு எது பைத்தியம் ஆயிடுச்சாடா? மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? ஆமாமா, நான் பைத்தியம் தான்டா. இத்தனை நாளா முட்டா பையன் பட்டம் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ பைத்தியம் வேற சொல்றீங்கல்ல? ஆமா, நீ எதுக்கு அவனை தடுக்கிற? அடிக்கணும்னு கை வச்சிட்டான்ல, அட்ரா, அடிச்சு கொல்லுங்கடா, கொல்லுங்க. இப்படி எனக்கு கேவலமா நடத்துறதுக்கு கொன்னாலே நான் சந்தோஷமா போயிருவேன்டா. டே ராகவா, நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. நான் எல்லை மீறி போல தம்பி, நீங்க 2 பேரும் தான்டா என்ன அளவுக்கு அதிகமா மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கீங்க. நல்ல தம்பிங்கடா நீங்க, நல்ல தம்பிங்க. டேய், இவன் சரியா வரமாட்டான்டா. இவன் நம்ம குடும்பத்தை விட்டு போனான்ல, அப்பையில இருந்து இவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லடா. போதும்டா, நீ வெளியில போய் ஆடினது எல்லாம் போதும். மரியாதையா அந்த கடையை மூடிட்டு வீட்டுக்கு வர்ற வழிய பாரு. எதுக்குடா? நாங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணணுமா? ஐயா கடையில இருக்க குப்பையை கூட்டி பெருக்க ஆள் இல்ல, அங்க வந்து அந்த வேலையை செய்யணுமா நானு? என்னடா இவன்? டேய் வேணாண்டா. டேய், என்ன என் மேல உனக்கு கோவமா? என்ன பார்த்தாலே வெறுப்பாவற? இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் காலில் விழுவணுமா? ஐயா என்ன மன்னிச்சிரு சாமி, இல்ல ஊரை மொத்தமா கூப்பிட்டு நிறுத்தி காலில் விழுகவா? டேய், அந்த மனுஷன் பாவண்டா, அத்தையும் உடஞ்சு போயிருக்கு. அவரு நீ போனதுல இருந்து தூங்காம அவதிப்பட்டு இருக்காருடா. டேய், உன்னாலதான்டா அவருக்கு உடம்பு முடியாமையே போச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா. வேண்டாம், நம்ம ஒன்னா இருக்கிறது தான் அழகு. நம்ம விரோத காரணங்கள்லாம் குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் இடம் கொடுக்க. ஓஹோ,
அப்போ அப்பாவோட உடம்பு முடியாம போனதுக்கும் நான் தான் காரணம். அந்த பழியும் என் மேலதான் தூக்கி போடுவீங்க, அப்படிதானே? அதுக்கு தானே இவ்வளவு டிராமா? சரிடா, இருந்துட்டு போட்டோம். போதும்டா, போதுமா? ஏய் என்னடா எதை சொன்னாலும் தப்பாவே நினைச்சுக்கிட்டு பேசுற? நீ தப்பா தான்டா சொல்ற. நீ ரோட்ல குடிச்சு விழுந்து கிடந்த, வீட்டுக்கு அடங்காதவனா சுத்திட்டு இருந்த. அப்பெல்லாம் அப்பாவுக்கு வராத கவலை நான் அந்த வீட்டை விட்டு வந்தது வந்துருச்சோ? போதும்டா, போதும். பேச பேச உங்க மனசுல இருக்கிற விஷம்லாம் வெளியே வருதுடா. ச்சே. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாடா? ஆமாண்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னடா பண்ண நீ? நீ பண்ணாத சொல்லி பழி ஏத்துக்கிட்ட. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. டேய் சும்மாறா. இப்ப சொல்றேன்டா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். ஐயோ, அண்ணா எங்க இருக்கு தெரியலையே. நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். டேய் அமைதியாடுறா. டேய் பாவி. உனக்காக நான் போய் எங்க செலவு வைக்கிறேன்டா. டேய் அமைதியா இருடா ராகவா. இங்க பாரு, உண்மை வெளியே வந்து இருந்து கண்மணி கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் நீ பண்ண உதவிக்கு என்னடா அர்த்தம்? இப்ப சொல்றேன். ஆமா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். ஆமாண்டா, நான் தான் டேய் ஆக்சிடென்ட் ராகவா பண்ணேன்.